என்னை கைது செய்வது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுடைய பத்திரிகையிலையோ செய்தியிலையோ வெளிவந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை கொன்னுருவோம் அப்படிங்கிறத உயிர் மிரட்டல் விடப்பட்டது மட்டும் இல்லாமல் மக்கள் மூலமாகவே உங்களை வந்து கொலை செய்ய விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான உயிர் அச்சுறுத்தல்களும் கோட்டாபய ராஜபக்ஷ மூலமாக அந்த பத்திரிகையாளருக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஏஎஸ்பி ருஹான் ஒழுகலை. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குழுவோட மலேசியாவுக்கு போயிருக்காராம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மலேசியாவில் பதுங்கி இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. மைத்திரிபால சிறிசேன அவர் கூட இவங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்களை ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிலேயே அதிகமா திட்டு வாங்குற பதவி எது தெரியுமா? எந்த பதவியுமே கிடையாது. இந்த ஜனாதிபதி பதவி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமான பதவி. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள்லையும் பல செய்திகள், பல தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாளில் என்னென்ன தகவல்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். சரி, முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து இராணுவத்திலிருந்து சட்டபூர்வமாக ஓய்வு பெற்றாரா இல்லாட்டி இடைநடுவில் அவர் விலகினாரா அப்படின்றத பற்றி ஒரு சர்ச்சையான ஒரு விமர்சனம் வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை பற்றி நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துலாம். ஓகே, அதே மாதிரி இப்போது இந்த ஏஎஸ்பி ருஹான் ஒழுகலை எங்கே இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு தீவிரமான இன்னொரு மிஷனில் இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்மையில் வந்து கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான அந்த கஞ்சிபாணி இம்ரானோட நண்பர் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அது தொடர்பான பல தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. அடுத்த டார்கெட் யாரு, இப்போ இந்த எங்களுடைய தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சிருக்கு இந்த எங்களுடைய அதிகாரிகளோட, அவங்க அடுத்து யாரை கைது செய்ய போறாங்க, அவங்களோட அடுத்த மிஷன் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நம்ம பேச போறோம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னை கைது செய்வது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அவரே சொல்றாரு, பழைய வழக்குக்காக வந்தேன், எங்களை கூப்பிடுறாங்க, நாங்கள் வரோம், திருப்பி அனுப்புறாங்க, போறோம், வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துலாம். இதோட சேர்த்து இன்னும் பல தகவல்களை நம்ம வந்து தீவிரமா பேச போறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? சரி, வாங்க போகலாம். சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதியா இருந்தாரு. அவர் ஜனாதிபதியா இருந்த நேரத்துல என்னென்ன சம்பவங்கள் பதிவானது அப்படின்றது வந்து நாங்க சொல்லிதான் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை, மக்கள் தானே அனுபவிச்சாங்க. அனுபவிச்சதை மக்கள் எப்பயுமே மறக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அண்மைய சில தினங்களா வந்து ஒரு தொலைபேசி உரையாடல் ஒன்று வந்து ஷேர் ஆகிக்கிட்டு வருது. அதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, 20 ஆண்டுகள் நான் வந்து பணியாற்றி சட்டபூர்வமாக ஓய்வு பெற்றேன் அப்படின்னு வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சொல்றாரு. ஆனா இதே பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு இவர் வந்து இராணுவத்தில் சேர்ந்ததாகவும், அதே மாதிரி 1990 மற்றும் 91 பகுதியில் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அமெரிக்காவில் வசித்து வந்ததாகவும், அவங்களோட வசிக்கணும் அப்படின்ற ஆசையும் அவங்களுடைய வைஃபும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணதா சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பப்படி அவர் வந்து அந்த காலத்தில் வந்து அவருக்கு மேலே சில அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பேசி பதவியிலேருந்து விலகினதாகவும் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ஒரு கதை சொல்றாரு, இப்போ ஒரு கதை சொல்றாரு. ஸோ இதில் எது உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அதாவது இப்போ அண்மையில் வெளியாகி இருந்த, அதாவது லீக் ஆகி இருந்த இந்த குரல் பதிவு மூலமா வந்து பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த குரல் பதிவுக்கு பல என்ன சொல்றது எதிர்ப்புகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ என்னது இந்த குரல் பதிவு அவருக்கு தெரியாம, அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி இதை சோஷியல் மீடியால லீக் பண்ணியிருக்கிறது தான் அவருக்கு அதிகமான எதிர்ப்பு வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த குரல் பதிவுல கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்தடுத்து சொல்ற ஒரு விஷயமா அப்படின்னு கோட்டாபய ராஜபக்ஷவோட குரல்னு சொல்லப்படுற அந்த ரெக்கார்ட்ல இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து
ஓய்வு பெற்று அப்படி இல்லைன்னா அரசியலிருந்து விலகி இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ என்ன வந்து இதே மாதிரி இருக்க விடுங்க, நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த பக்கம் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. ஆனால் இந்த நபர் மூலமாக, இந்த சமூக செயற்பாட்டாளர் மூலமாக வந்து இந்த குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு சோஷியல் மீடியாவில் அவருக்கே தெரியாமல், கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தெரியாமல், அவரோட அனுமதி இல்லாமல் இதை லீக் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னொரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த சம்பவத்தோட இன்னொரு சம்பவத்தை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. எப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாக இருக்கக்கூடிய ஆடியோ. இது தொடர்பா எப்படின்னா, இந்த ஒரு ஆடியோ மூலமா மக்கள் மத்தியில முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேல ஒரு அனுதாபம் வருது, அது ஒரு பாவமான ஒரு உணர்வு வருது இந்த ஒரு ஆடியோ மூலமா அப்படிங்கிறதும், இப்படி இந்த மாதிரியான ஒரு உணர்வு வர்றது தான் அந்த ஆடியோவோட நோக்கமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் தான் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. அதாவது மக்கள் கிட்ட வந்து கோட்டாபய ராஜபக்ஷ மீது வந்து ஒரு அனுதாபம் வரணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செய்யறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இப்ப எழும்பியிருக்கு. இப்போ எழுந்திருக்கு. ஆமா, இதோட என்ன இன்னொரு சம்பவத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு இந்த சண்டே லீடர் பத்திரிகையோட அப்போ பத்திரிகையாளராக இருந்தவங்க வந்து அப்போ உயர் பதவி வகிச்சிருந்த கோட்டாபய ராஜபக்ஷ கிட்டையும் ஒரு ஊடகவியலாளராக அவங்க வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கறதுக்காக அழைப்பு மேற்கொள்கிறாங்க. அப்போது என்ன குற்றச்சாட்டு கோட்டாபய ராஜபக்ஷ மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், தன்னோட மனைவியோட செல்ல பிராணியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு விமானம் வந்து பேசப்படுது. அந்த விமானத்தில் அந்த செல்லப்பிராணியை கூட்டிக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த விமானத்தில் அப்போ பதிவு செஞ்சிருந்த அவ்வளவு விதிமுறைகளையும் வந்து இவருக்காக மாற்றி அமைச்சதாகவும் தகவல் வந்து வெளியே பயணிகளை வந்து நிறுத்தி அந்த விமானத்தில் வந்து இந்த செல்லப்பிராணியை மட்டும் கூட்டிக்கிட்டு வர்ற மாதிரியான வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வெளிவருது. இந்த விஷயம் வெளிவரவும் தான் அந்த சண்டே லீடர் பத்திரிகையோட அந்த ஆசிரியர் வந்து, அதாவது யாரு, லசந்த விக்ரமதுங்க இருக்காரு இல்லையா, அவரோட உயிரிழப்புக்கு அப்புறமா நியமிக்கப்பட்ட பத்திரிகை ஆசிரியர், அவங்க மூலமா தான் இந்த கால் எடுக்கப்படுது. அப்போ கால் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து அப்போ கோட்டாபய ராஜபக்ஷ ரொம்பவே மரியாதை இல்லாத சொற்களால் இந்த ஆசிரியரை வந்து திட்டி இருக்காங்க. திட்டி இழிவாக பேசியிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகுது. இப்போதான் அந்த தகவல்களும் வெளியாகிருக்கு. அப்போ அவங்க வந்து அதை வந்து ஒரு நிதானமாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த விஷயம் அவ்வளோத்தையும் வந்து அவங்களும் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணலை அப்படிங்கிறத ஒப்பிட்டு தான் இப்போ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அப்போ அவங்க அதை ஒரு ஆர்டிக்கலாகவே கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே கோட்டாபய ராஜபக்ஷ மூலமாக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினதை தாண்டி இந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுடைய பத்திரிகையிலையோ செய்தியிலையோ வெளிவந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை கொன்னுருவோம் அப்படிங்கிறத உயிர் மிரட்டல் விடப்பட்டது மட்டும் இல்லாமல் மக்கள் மூலமாகவே உங்களை வந்து கொலை செய்ய விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான உயிர் அச்சுறுத்தல்களும் கோட்டாபய ராஜபக்ஷ மூலமாக அந்த பத்திரிகையாளருக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்குது. அதாவது இப்போது இந்த ரீசெண்டாக வெளியான ஆடியோவையும் அப்போ 2012 நடந்த அந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு 2012ஆம் ஆண்டு அவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தும் இந்த ஆடியோவை லீக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவங்க சரியான ஒரு ஊடக தர்மத்தை கடைபிடிச்சு அவங்க வந்து அது ஒரு ஆர்டிக்கலா மட்டுமே வெளியிட்டு இருந்த பின்னணியில, ஏன்னா அப்போ ஒரு உயர் பதவியில தான் கோட்டாபய ராஜபக்ஷ இருந்திருக்காரு. இப்போ லசந்த விக்ரமதுங்க வந்து உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருடைய பதவிக்கு நியமிக்கப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே அதிகமான உயிர் அச்சுறுத்தல்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி பொதுமக்களோட பணத்தை விரயமாக்குற ஒரு சம்பவம் தொடர்பா அவங்களே டிரெக்டா கால் பண்ணி கோட்டாபய ராஜபக்ஷ கிட்ட அவ்வளவு தகவல்களை கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் மூலமா தான் வெளிப்படுத்தி இருக்காங்க. எந்த ஒரு காலையும் வந்து அவங்க லீக் பண்ணல. அப்போ இந்த ரெண்டு சம்பவமும் ஒப்பிட்டு பேசுறதுக்கான காரணம், இப்போ இந்த ஊடக தர்மம் மீறப்பட்டு ஒரு சமூக செயற்பாட்டாளர் மூலமா கோட்டாபய ராஜபக்ஷவை என்ன சொல்றது, ட்ரிகர் பண்ணி, அப்படி இல்லைன்னா அவரை தூண்டி விட்டு பதில் பேச வச்சு இந்த மாதிரி ஒரு காலை ரெக்கார்ட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ முன்வைக்கப்பட்டிருக்க விமர்சனம். இதையும் தாண்டி இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒருத்தர், அதையும் தாண்டி அவர் வந்து இப்போ அவர்னால ஒரு மிகப்பெரிய நாடு வந்து வங்குரோத்த நிலைக்கு தள்ளப்பட்டது. அது உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கு அவரும் காரணம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் கோட்டாபய ராஜபக்ஷவை கேள்விக்குட்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே சரியான உரிமையும் இருக்குது. நாட்டு மக்களாக எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது சரியா பிழையா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு நாளில் சமூகத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆடியோவை கேட்டவங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அனுதாபத்தை உண்டாக்கக்கூடிய மாதிரியும், என்னை விட்டுருங்க, நான் இப்போ அமைதியாக தானே இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே அவர் எதுவுமே அவர் பண்ணலை, நாங்களாக போய் அவரை
கேள்விக்குட்படுத்துற மாதிரியான விஷயங்கள தான் அவர் பேசியிருக்காரு. அதே இன்னைக்கு நாள்ல வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து அவர் மேல ஒரு அனுதாபத்த கிரியேட் பண்ற மாதிரியும், மக்கள் மத்தியில அவர் மேல ஒரு இருக்கிற அந்த உணர்வ வந்து மாத்துற மாதிரியும் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ எப்படி விஷயங்கள் பகிரப்பட்டு வருது அப்படின்னு சொன்னா, 2012லயும் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பா வெளியாகாத ஒரு குரல் பதிவு இருக்கு. அது பல பேருக்கு தெரியாது. அவருக்கு இப்படி ஒரு பக்கம் இவரு அப்படி பேசக்கூடிய நபர், ஒரு காலத்துல இப்படியும் பேசியிருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இந்த குரல் பதிவ வந்து யாருமே தவறுதலான புரிதலோட பார்க்கவோ, கேட்கவோ வேணாம். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் மூலமா ஒரு ஊடக தர்மத்த மீறி வெளியிடப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஒரு குரல் பதிவுன்னு தான் இப்போ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் மேல அனுதாபம் வர்ற மாரி இந்த குரல் பதிவு வந்து வெளியாகி இருந்தாலுமே கூட, நிறைய வழக்குகள வந்து சம்பந்தப்பட்டவரா தான் இருக்காரு ஆமா, ஆமா. கோட்டாபய ராஜபக்ஷ. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, விதி ம். யுத்தத்தில் நடந்த வெள்ளை கொடி விவகாரமா இருக்கட்டும், லசந்த விக்ரமதுங்க அவர் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலேயா இருக்கட்டும், பிரகீத் எக்னலிகோட காணாமல் போன காணாமலாக்கப்பட்டது. வழக்கா இருக்கட்டும், ம். அதே மாதிரி திருகோணமலையில 11 இளைஞர்கள் கடத்தல் வழக்கு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல கூட இவருக்கு சம்பந்தம் இருக்கிறதா நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு. இப்படிப்பட்டவர் மீது தான் இப்போ வந்து அனுதாபம் உருவாகுற மாரி ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகுது. ஸோ ஆமா. மக்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களும் வந்து இலங்கையில தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ம். தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ பார்க்கலாம். அதையும் தாண்டி இப்ப எல்லா வழக்குகளையும் மிக முக்கியமா வந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம். இப்போ எல்லாரும் யோசிக்கலாம், இவ்வளோ வழக்குகள் இருந்தும் இவர் மேல எதுக்கு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும்? எதுக்கு இவர் மேல மக்கள் அனுதாபப்படணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம், அவர் மேல அனுதாபப்படணும் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்ட விடுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ஷவே போய் முன்னிலையாகி ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறாரு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன கைது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் மூலமா முன்வைக்கப்பட்ட மனுவை இன்னைக்கு நாள்ல அவருக்கு மறுபடியும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆசாத் மௌலானாவோட எப்படி தொடர்புகள் இருந்தது, அவரோட எடுத்த புகைப்படம், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எங்க இருந்தாரு, அப்படி இப்படிங்கிற பல தகவல்கள் வந்து இவர் முன் வச்ச மனு மூலமாவே இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்வரும் நாட்கள்ல இந்த ஈஸ்டர் ஞாயிறு விவகாரம் தொடர்பாகவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழேயும் அவரை கைது செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத வந்து உறுதியா சொல்ல முடியாது. மேபி அப்படிங்கிற மாதிரி தான். அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற விதமான தகவல்களையும் நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒருவேளை இது வந்து இவங்களுடைய தரப்பினராலேயே ஒரு கொண்டு வரப்பட்ட திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து அடுத்த என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு போலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஎஸ்பி ருஹான் ஒழுகல அவரை பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, அதாவது இலங்கையினுடைய துரை சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ம். கைது செய்யறதுல இவர் வந்து ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஆமா. சிபந்தியா இருக்கட்டும், இஷாரா சிபந்தியா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவர் கேஎல் பத்ரபத்மிவா கேஎல் இருக்கட்டும். பத்ரமத்மியா இருக்கட்டும், நிறைய பேரை வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இருந்தாரு. ஸோ அந்த ம். வீடியோ எல்லாம் போட்டு அப்படி அந்த சிங்கம் பட பாணியில வந்து வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு குழுவோட மலேசியாவுக்கு போயிருக்காராம். ம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மலேசியால பதுங்கி இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ம். ஸோ அதை நம்பி இவங்க வந்து மலேசியாவுக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்க வர்ற தகவல் தெரிஞ்சதுமே பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் வந்து இந்தோனேஷியாவுக்கு தப்பிச்சு சென்றதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஸோ இதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போ இந்தோனேஷியாவுக்கு போறதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஆனா இருந்தாலுமே மலேசியால வந்து நாங்க நேத்து கூட பேசியிருந்தோம் இல்லையா, அந்த பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரானுடைய சகா மற்றும் 2 பேரை வந்து கைது செஞ்சிருக்கதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. ஆனா அவங்க யாரு, என்ன விவரம் அப்படின்றத வந்து இலங்கை போலீசார் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ம். இனிமே வரும் நாட்கள்ல வந்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆமா. இந்த இந்தோனேஷியால வச்சு தான் வந்து பல பேர் இவரால கைது செய்யப்பட்டாங்க. அதாவது விசேட சோதனை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்பரேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு இவங்க இங்கேருந்து ஒரு அதிகாரிகள் குழு இந்தோனேஷியாவுக்கு போய் தான் கேஎல் பத்ரபத்மே உள்ளிட்ட குழுவினரையும் வந்து கைது செஞ்சிருந்தாங்க. அதுவும் இந்தோனேஷியாவில் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே மலேசியாவில் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்ட இந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, சந்தேக நபர்கள், இவங்களை கைது செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க எல்லாருமே மலேசியாவில் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கன்னு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய தான் அதிகாரிகள் குழு அங்கே போயிருக்காங்க. ஆனால் எப்படியோ இந்த விஷயம்
விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு அதிகாரிகள் குழு எங்களை கைது செய்யறதுக்காக அங்கே வராங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் கஞ்சிபான் இம்ரான் வந்து அந்த இடத்துல இருந்து, அதாவது மலேசியாவில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து தப்பிச்சு போயிருக்காரு. தப்பிச்சு போனதா கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இப்போ இங்க கைது செய்யப்பட்டிருக்கவங்களை வந்து இலங்கைக்கு நாடு கடத்துறதோட மட்டும் இல்லாம இந்த டீம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காங்க. ஆனா இவ்வளவு வெளிப்படையா இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற சொல்றதும் வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஆமா, இப்ப என்னது நம்ம வர்றோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டே போற மாதிரி தானே ஆமா இருக்கு. சொல்லிட்டே போறாங்க. ஆனா கஞ்சிபானி இம்ரானை அரெஸ்ட் பண்றது, அவரை மறுபடியும் இலங்கைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தான் இப்போ இந்த அதிகாரிகள் குழுவோட திட்டமா இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு. அதாவது அவங்க நேற்று போயிருக்கிறது மலேசியாவுக்கு அவரை கைது செய்ய தான். அந்த இடத்துல தான் இவங்க மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களை வந்து நாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பல தகவல்கள், இன்னும் என்னென்ன குற்றச்செயல்களோடு இவங்க தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து வெளிவரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. அதை தாண்டி வலிஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்பவே இந்த நேற்றைய நாள்ல கைது செய்யப்பட்டவங்க தொடர்பான மேலதிக தகவல்களை வந்து இப்பவே சொல்ல முடியாது. எதிர்வரும் நாட்கள்ல ஒரு தனியான ஒரு ஊடக சந்திப்பு மூலமா இவங்க யார், இவங்களுடைய பின்புலம் என்ன, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களோட அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை வந்து எதிர்வரும் நாட்கள்ல வெளிப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த நேற்று கைது செய்யப்பட்டவர் இருக்காரு இல்லையா, கஞ்சிபான் இம்ரானோட நண்பன்னு சொல்லப்படக்கூடிய நபர் வந்து இந்த ரீசண்டா இந்த தேவேந்திர முனை ஊர்வலத்துல வந்து இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சர்ச்சையான நிலைமை வந்துச்சு. இதுல கஞ்சிபான் இம்ரானோட வாய்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து சோஷியல் மீடியால லீக் பண்ண நபர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. அப்போ இது ரிலேட்டடா தான் இவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. பார்க்கலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து போயிருக்காங்க. இனிமேதான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்க நேரத்துல நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்றதுலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. அதாவது எளிதான விடயங்கள் எல்லாம் அல்ல. அப்படி நீங்க பண்ணாலுமே கூட நான் இல்லாம கட்சியை வந்து எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்காக நாங்க எல்லா திட்டத்தையுமே வகுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் மாறு தட்டி சொன்னார் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்கத்துக்கிட்டே இப்ப நேரா வந்து அவர் சவால் விட்டுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. என்ன அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அரெஸ்ட் பண்ணாலும் அந்த கிராமமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், இதுல இருந்து எப்படி எங்களுடைய கட்சி இயங்கும் அப்படின்றத வந்து எல்லாமே திட்டமிட்டு போறேன். நான் உள்ள போனா கூட வெளியில எல்லாருமே இருந்து இயங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரே ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் இருக்காரு. ஆமா, எதிர்வரும் நாட்கள்ல வந்து அவரு சிறையில் அடைப்பாங்க அப்படின்னு. ஆமா, அதை தாண்டி அவர் பல இடங்கள்ல இப்ப இந்த சிறையில் அடைக்கிற விஷயம் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் ஒரு நாள் வந்து இந்த எங்களை, அதாவது ராஜபக்ஷக்களை வந்து 20-30 வருஷங்களுக்கு சிறையில் அடைச்சிட்டு இவங்க இந்த அரசாங்கம் எதுக்கு ஆசைப்படுது அப்படின்னு சொன்னா, அவங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுது, எங்களை சிறையில் அடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி இன்றைய நாள்ல அவருடைய ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த வழக்குக்கு ஆஜராகிட்டு வெளியில போகும்போது அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது நாமல் ராஜபக்ஷ சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நான் வந்து நீதிமன்றத்தை ரொம்ப நம்புறேன், ஆனால் எனக்கு போலீஸ் திணைக்களம் மேலே அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவங்கள பற்றி நான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் நீதிமன்றத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாரோம் போகிறோம், வழக்கு ஒத்தி வைக்கப்படுது, நாங்களும் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒரு நாளும் வந்து நீதிமன்ற வழக்குகளுக்கு முன்னிலை ஆகாமல் இருக்கிறது இல்லை. அதாவது நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அண்மையில் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ வந்து இப்போ மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து ஒரு கிறிஷ் வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த சாட்சியங்களை கூட இந்தியால இருந்து கொண்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து சொல்லி இருந்துச்சு. சோ அது குறித்து பேசுறதுக்கு தான் இவர் அங்க போனாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழும்பி இருக்கு. சிலவரா அவர் அது குறித்து பேச போனாரா, இல்லாட்டி 2029 எலெக்ஷனுக்காக யாரையாவது பார்க்க அரசியல் சந்திப்புக்காக போனாரா அப்படின்னு தெரியல. பட் சந்தேகம் இருக்கு இல்லையா, சந்தேகம் எழும்புறதுல, மக்களுக்கு சந்தேகம் எழும்புறதுல வந்து தப்பில்லை. ஆமா, ஏன்னா இப்போ அவருடைய நடவடிக்கைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது 2029 குறி வச்சு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ அவரையும் வந்து மக்களும் சரி இந்த எல்லாருமே கொஞ்சம் அவதானிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் அவர் வந்து இப்படி பகிரங்கமாகவே ஒரு சவால் விடுத்திருக்காரு இல்லையா, என்னெல்லாம் அவ்வளோ லேசில் சிறையில் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அது அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவாலாக தான் இப்போ பார்க்கப்பட்டும் பேசப்பட்டும் வருது. ஏன்னா அவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஆட்சி ஏறினதான் முயற்சி மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் டக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க. விளைவுகளை காணும். ஆமா, அதாவது இந்த ராஜபக்ஷ தரப்பினரை வந்து அவங்களுடைய ஊழல்களை வெளியில கொண்டு வந்து மக்கள் மத்தியில அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, மக்களோட பணத்தை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் இல்லை, நாமல் ராஜபக்ஷ மட்டும் இல்லை, அவங்களோட மொத்த குடும்பமுமே என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதால ரொம்ப தீவிரமா இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம். அரசாங்கம் அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாமல் இவ்வளோ தைரியமா வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் அந்த விஷயத்த சொல்றாரு இல்லையா, என்னெல்லாம் அவ்வளோ லேசா கைது செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பகிரங்கமா வெளிப்படையா சொல்றாரு. இருந்தாலும் அந்த ஒரு தைரியமா தான் இருக்கார் அவர். அந்த சில விஷயங்கள்ல அவர் தைரியமா தான் இருக்கார். அவருடைய பேச்சிலேயே அந்த தைரியம் தெரியுது. அப்போ எதிர்வரும் நாட்களில் இனி சட்ட நடவடிக்கைகள் எப்படி தீவிரமடைய போகுது, அரசாங்கம் இப்போ என்ன பண்ண போறாங்க, இந்த ஒவ்வொரு வழக்குகள், கிறிஷ் வழக்கா இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்ட வழக்கு எப்படின்னு சொன்னா 15 மில்லியன் ரூபாய் பணச்செலவை குற்றச்சாட்டுக்கு கீழே அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தான் இன்னைக்கு நாளில் மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ இதோட எதிர்வரும் நாட்களில் என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இப்படி இருக்கும்போது மைத்திரிபால சிறிசேன அவர் கூட இவங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இப்ப நிறைய விஷயங்களை ஓப்பனா வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டிலேயே அதிகமா திட்டு வாங்குற பதவி எது தெரியுமா? எந்த பதவியுமே கிடையாது. இந்த ஜனாதிபதி பதவி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமான பதவி அண்ட் ரொம்ப திட்டு வாங்க வேண்டிய பதவி. அது ஜனாதிபதி. இவர் மாதிரி யாருமே திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அனுபவம் பேசுதோ என்னவோ தெரியல, அவர் வந்து இப்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, யார் எது பண்ணாலும் ஜனாதிபதி ஒரு காலம் தான் அது அப்படின்னு. அதே மாதிரி இப்ப அனுர குமார திசாநாயக்கர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து இப்ப மக்கள் பாராட்டுறது ஒரு பக்கமா இருக்கட்டும், இப்ப ஒரு பகுதியில் வந்து தண்ணி வரலாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அனுர அரசாங்கம் பாத்தீங்களா, நாங்க வந்து ஓட்டு போட்டோம் பாத்தீங்களா, தண்ணி தரல அப்படின்றாங்க. மழை பெஞ்சா அனுர அரசாங்கம்ன்றாங்க, வெயில் அடிச்சா அனுர அரசாங்கம்ன்றாங்க. தெரியல, அது வந்து இயற்கை வேற, அனுர அரசாங்கம் வேற. ஆனா என்ன சொல்றது, மைத்ரிபால அது சொல்லியிருக்காரு. ஆமா, ரொம்ப நொந்து போயிருப்பார் போல. சோ அவரே வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ இந்த மைத்ரிபாலோட கருத்தை, அந்த கருத்தை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, இப்போ அண்மை நாட்கள்ல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு கடுமையான விமர்சனம் தான் இந்த நீதிபதிகளோட வயதில், அதாவது ஓய்வு எடுக்கக்கூடிய வயதிலேயே வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. இதுக்கான பல காரணங்கள்ல நீதி அமைச்சரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அதையும் தாண்டி அமைச்சரவை ஊடக பேச்சாளராக இருக்கட்டும், இப்படி பல பேர் பல கருத்துக்களை பல விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எதையுமே வந்து எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளோட கருத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நீதிமன்ற வழக்குகள் அதிக அளவில் இருக்குது, அதை நேரம் கடத்தாமல் காலம் தாழ்த்தாமல் கூடிய விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இப்படி அவங்களுடைய நீதிபதிகளோட ஓய்வெடுக்கக்கூடிய வயதிலேயே அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்கிற விஷயமா இருக்குது. ஆனால் அதை தாண்டி எதிர்கட்சிகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் வந்து இப்போ உங்களோட அரசாங்கத்தில் நீங்கள் இப்படி வயதிலேயே கூட்டிடுவீங்க, இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் வந்து அதை பயன்படுத்தி அவங்களும் வயதிலேயே கூட்டுவாங்க, அப்போ இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றா ஒரு கூட்டணி, இது எல்லாருமே கூட்டணி அமைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாளில் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் மிக முக்கியமான விமர்சனமாகவும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலே, ஜனாதிபதி மேலே இந்த ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. இதுக்கு என்ன, அதாவது இவங்க இது எடுத்திருக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான அரசாங்கம் இருக்குது, அவங்களுடைய தீர்மானங்கள் அவங்க அந்த முறையில் வந்து மேற்கொண்டு போகிறாங்க. ஓகே, ஆனால் எதிர்கட்சிகளோட விமர்சனம் ஒரு பக்கம் தீவிரமடைஞ்சிக்கிட்டே போகுது. கையெழுத்து வேட்டையை சேகரிக்கிறது என்ன, ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த விஷயம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கம் அவங்களுடைய கடமைகளை, அவங்களுடைய வேலைகளை வந்து திட்டமிட்ட மாதிரி செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அதுக்கான விளைவுகள் வந்து கூடிய சீக்கிரமே, பதில்கள் தீர்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரமே கிடைச்சுன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நாளில் இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான செய்திகள் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ நாளைய தினமும் நிகழ்ச்சியோடு நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நாளைக்கு நாட்டில் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பேசுகிறதுக்கு நாங்கள் 2 பேரும் தயாராக இருக்கோம். சரி, அதே மாதிரி நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நாளை சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.